உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு. அதிக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தனியார் நிறுவனங்களில் பணி நேரத்தை 10 மணி நேரமாக அதிகரிக்க ஆந்திர அரசு முடிவு. கொள்முதல் நிலையங்களில் 840 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல் மூட்டைகள் சேதமடைந்ததற்கு திமுக அரசே பொறுப்பு என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. உலக அளவில் பட்டதாரிகள் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்தது இந்தியா. ஆட்சியின் தோல்வியை மறைக்க தொகுதி மறுவரையறையை முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பியுள்ளதாக நடுவண் அமைச்சர் எல் முருகன் சாடல். அரியலூர் மாவட்டம் கீழவெளி மகா மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கல்பாக்கம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் ரசாயனம் ஏற்றிச் சென்ற சரக்குந்து மோதிய விபத்தில் 2 பேர் பலி. கோவில்பட்டி அருகே தனியார் எண்ணெய் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்ததால் ஊர்தி ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வீட்டில் தனியாக இருந்த 85 வயது மூதாட்டி முகத்தில் துணி கட்டிய நிலையில் சடலமாக கண்டெடுப்பு. சென்னை வானகரத்தில் புதிய கட்டடத்தில் வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டிருந்த அசோக்குமார் என்பவர் தவறி விழுந்து உயிரிழப்பு.